ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இது ரொம்பவே முக்கியமான டாபிக். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கியூப்ஸ் அந்த டாபிக் எல்லாமே பார்த்தோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் ரீசனிங்ல. ஸோ எக்ஸாம்ல போனதுமே ஆன்சர் பண்ணக்கூடிய டாபிக். மற்றபடி மேக்ஸ்ல நீங்க வந்து பார்க்கக்கூடிய போர்டு மாஸ் இருக்கு இல்லையா, அந்த போர்டு மாஸ் வச்சு சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுவீங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கக்கூடிய பேர்ல 3 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங்ல மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேர்ல 2 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக்ல இருந்தே உங்களுக்கு 5 மார்க் வரைக்கும் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போர்டு மாஸ் கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போறீங்க. இந்த ஸ்டார் வர்ற இடத்துல எந்த சிம்பிளை நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுக்கிறேன். ஆப்ஷன் ஏ எடுக்கும்போது 52 × 4 வரும். ஓகே, அடுத்து என்ன இருக்கும்? 4 × 38, அடுத்து பிளஸ் 5, அடுத்து ஈக்குவல் டு 5 × 0 இருக்கும். இன்ட்டு 0 இருக்கும். இப்போ இது எல்லாமே நீங்க பார்த்தாலே தெரியுதான்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 தான் வருமா? இந்த இடது பக்கத்துல உள்ள எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணா 0 தான் ஆன்சர் வருமா? இல்ல, 0 விட பெரிய நம்பர் வரும். இங்க 0 வந்துச்சுன்னா நம்ம எடுத்திருக்கிறது கரெக்ட். அப்படிதானே? இந்த இடது பக்கம் உள்ளதும் வலது பக்கம் உள்ளதும் ஈக்குவலா வரணும். அப்படியா வரும்? இங்க வலது பக்கத்துல ஈஸியா சால்வ் பண்ணி 0ன்னு கொண்டு வந்துட்டேன். இடது பக்கத்தை சால்வ் பண்ணா 0 வருமா? வராது. அதை வச்சு நான் இதை எலிமினேட் பண்ணிடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, 52 டிவைடட் பை 4, ஸ்டார் இருக்க இடத்துல 4 போடுங்க. அடுத்து என்ன இருக்கு? ஈக்குவல் டு 38, அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் போடணுமா? ஸோ -5 × 5, அடுத்து பிளஸ் 0, பிளஸ் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இந்த சிம்பிள் எல்லாத்தையும் இந்த ஸ்டார் இருக்க இடத்துல அப்படி போட்டுவாங்க. ஸோ 52 டிவைடட் பை 4 எத்தனை தடவை போகும்? 13 வரும். ஈக்குவல் டு இந்த இடத்துக்கு நீங்க போர்டு மாஸ் அப்ளை பண்ணுங்க. போர்டு மாஸ் அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? பினா பிராக்கெட், பிராக்கெட் இருக்கா? இல்ல. ஓனா ஆஃப் இல்ல. டினா டிவிஷன் இல்ல. எம்னா மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இருக்கு. ஸோ 38 - 25 வரும். இந்த 13 இங்க எழுதிக்கோங்க. 38ல 25 போனா எத்தனை? 13. அப்ப இடது பக்கமும் வலது பக்கமும் ஈக்குவலா வருது. அப்ப நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, கிளியரா புரியுதா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, இன்னும் தெளிவா புரியும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த இடத்துல எந்த 2 சிம்பிளை நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும், கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 பக்கமும் ஈக்குவலா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. டிவைடட் பை மைனஸ் இருக்கு. அப்ப டிவிஷனையும் மைனஸையும் இடம் மாத்தணும். ஸோ டிவிஷன் இந்த இருக்கு, மைனஸ் இங்க இருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டே இடம் மாற்றணும். இடம் மாத்திரம் என்ன வரும்? 87 டிவைடட் பை 3 பிளஸ் 39 மைனஸ் 67, மைனஸ் 67 இன்ட்டு 3. ஆன்சர் என்ன வரணும்? இது ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா -133 வரணும். வந்துச்சுன்னா நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 29 வருமா? 2 3 6, 9 3 27 பிளஸ் 39 மைனஸ் 67 இன்ட்டு 3, 7 3 21, 18 2 20, 201. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த பக்கத்துல -133 இருக்கு. அப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணேன், இடது பக்கத்தை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு வலது பக்கம் வருதான்னு பார்க்கணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 39 39 9 எத்தனை? 48, 48 20 68. இப்படி ஆட் பண்ண தெரியலனா 39 29ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 68 வருதா? அப்ப 68 - 201. ஸோ ஆன்சர் என்ன வரும்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 133 வருமா? 201ல 68 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 11ல் 8 போனா 3, 9ல் 6 போனா 3, 133. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ அதை போட்டுறணும். அப்ப இடது பக்கமும் வலது பக்கமும் எனக்கு என்னவாயிருது? ஈக்குவலா வருது. அப்ப நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? ஸோ இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம ஈஸியா சால்வ் பண்ணியாச்சு. சப்போஸ் ரெண்டாவது ஆப்ஷன்ல இருந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். அந்த டெக்னிக் எல்லாமே நான் அடுத்தடுத்த கொஸ்டின்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? சில கொஸ்டின்ல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் 4வது இதுல போய் இருக்கும். ஓகே, ஸோ அந்த எலிமினேட் பண்ணக்கூடிய டெக்னிக்கை இதில் சொல்கிறேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எந்த சிம்பிளை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் டேலி ஆகும். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். 50 ஸ்டார் இருக்க இடத்துல ஈக்குவல் டு 95, அடுத்து டிவைடட் பை 19 ப்ளஸ் 15 இன்ட்டு 3 இன்ட்டு 1. ஓகே, ஸோ இப்போ நான் இதுக்கு போர்டு மாஸ் அப்ளை பண்ணேன். எனக்கு இடது பக்கத்தில் உள்ளது வரணும். வந்துச்சுன்னா நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்டு. பார்த்தாலே தெரியுது, கிட்டத்தட்ட வந்துடும். இங்கே என்ன இருக்குது? டிவிஷன் இருக்கும். ஸோ ப்ராக்கெட்டில்
இல்லை ஆஃப் இல்லை. ஸோ டிவிஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 5 தடவை போகும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 15 3 45. ஸோ என்ன வருது? இங்கே இருக்க 50, இந்த இடது பக்கத்தில் இருக்க 50, வலது பக்கமும் வந்துருச்சா? 5 + 45 50. ஸோ இடது பக்கமும் வலது பக்கமும் ஈக்குவலாக வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் பி பாருங்க. ஸோ 50 + 95 அடுத்து ஈக்குவல் டு 19 டிவைடட் பை 15 இருக்கு. இதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? டிவைடட் பை போடணும். 19 15ஆல ஃபுல்லாக டிவைட் ஆகுமா? ஆகாது. அதை வச்சு ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ஆப்ஷனையும் சால்வ் பண்ணாமலே எலிமினேட் பண்ணிடலாம். இங்க டிவைடட் பை இருக்கா? அப்போ இந்த மூணாவது சிம்பிளுக்கு பதிலாக தான் டிவைடட் பை போடணும். அப்போ 19 டிவைடட் பை 15 போட்டால் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இதில் என்ன மிஸ்டேக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா 50 + 95 அடுத்து இருக்குது 95 × 19. 95 × 19 19 × 15. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாலே கண்டிப்பாக ரொம்ப பெரிய நம்பர் தான் வரும். அப்போ அதை வச்சு இதை எலிமினேட் பண்ணிடலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இங்கே என்ன வருது? ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 1. இதான் ஆன்சர் வரணும். இதெல்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் 3 வரணும். இதுக்குள்ளே இன்ட்டு போடும்போதே பெரிய நம்பர் வந்துடும். கண்டிப்பாக 3 வர வாய்ப்பு இருக்காது. அப்படி ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ புரியுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல ஏ இருக்க இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளஸ்ன்னு போடணும். பி இருக்க இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்ன்னு போடணும். சி இருக்க இடத்துல மைனஸ்ன்னு போடுங்க. டி இருக்க இடத்துல டிவைடட் பை போடுங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது பி இருக்க இடத்துல கிராஸ் பண்ணணும். 2 × 12. டி இருக்க இடத்துல டிவைடட் பை போடணும். டிவைடட் பை 4. அடுத்து ஏ இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? ப்ளஸ் போடணும். +16. சி இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். -7. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் அப்ளை பண்ணணும். ஒன்றுமே இல்லை. சிம்பிளிஃபிகேஷன்னா இப்படி சிம்பிளை கொடுத்துருவாங்க. இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு அந்த லெட்டர் வந்து இந்த சிம்பிளை டினோட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன். ஃபர்ஸ்ட் டிவிஷன்னா இந்த இடத்த இது பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 டைம்ஸ் போகுமா? அப்போ 2 × 3 + 16 -7. ஸோ அப்போ 6 3 2 6. ஸோ 16 6 எத்தனை? 22. அப்படி தானே? 6 இது 6 வரும். அடுத்து +16 -7. 16 6 22. 22ல் 7 போச்சு அப்படின்னா எத்தனை? 15. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 15. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. which two signs should be interchanged? என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த 2 சிம்பிளை நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் டேலி ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ், அடுத்து கிராஸ் இருக்கு. ஓகே, மைனஸையும் கிராஸையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ மைனஸ் இருக்க இடத்துல நான் கிராஸ் பண்ணணும். இங்க வந்து நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்கு? 551 டிவைடட் பை 19. வர்ற ஆன்சரை 16ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் -12 + 121. எனக்கு வர்ற ஆன்சர் என்ன வரணும்? 100ன்னு வரணும். ஓகே, ஒன்றுமே பண்ணல. மைனஸையும் கிராஸையும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கிறதே எனக்கு 100 தான் இருக்குது. நான் இதை வச்சு இதை கட் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக ஒரு 25 டைம்ஸ் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 டைம்ஸோ என்னமோ போகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ இது 25 × 16ங்கும் போது கண்டிப்பாக 100 விட பெரிய நம்பர் ஆயிடும். அப்படி தானே? 25 × 16 100 விட ஒரு பெரிய நம்பரு. ஏற்கனவே ஒரு 121 வேற இருக்கு. அப்போ இதுல வரக்கூடிய வேல்யூவையும் நான் ஆட் பண்ணி அதுல இருந்து 12 கழிச்சா கண்டிப்பா 100 வராது. 100 விட பெரிய நம்பர் தான் வரும். அப்ப அதை வச்சு இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த இது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த இதுல பிளஸ்ஸையும் கிராஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிளஸ்ஸையும் கிராஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ கிராஸை தூக்கி இந்த இடத்துல போடணும். அப்படிதானே? அப்போ 12ஐயும் 121ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ பெரிய நம்பர் வரும்? நல்லா யோசிங்க. இந்த இடத்துல கிராஸை மட்டும் போடணும். இந்த இடத்துல பிளஸ்ஸை போடுறீங்க. 12ஐயும் 121ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப பெரிய நம்பர் வரும். இங்க வெறும் 100 தான் வரணும். இதையும் இது பண்ணும்போது ஒரு 25 கிட்ட நம்பர் வரும். அப்படிதானே? ஸோ அப்போ கண்டிப்பா இதை பார்க்கும்போதே தெரியுது இதுல என்ன ஆப்ரேட் பண்ணாலும் 100 வராது. கொஞ்சம் மைண்ட்லேயே கேன்சல் பண்ணுங்க. அதை வச்சு நான் இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து டிவிஷனையும் கிராஸையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். டிவிஷனையும் கிராஸையும்னா இந்த கிராஸை நான் இங்கே தூக்கி போட்டேன்னா 551 × 19 எவ்வளோ பெரிய நம்பர் வரும்னு பாருங்க. வெறும் 100 தான் எனக்கு வலது பக்கத்தில் வரணும். இதை மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப பெரிய நம்பர் வரும். அப்படிதானே? ஸோ 550 10ஆல் மல்டிப்ளை பண்ணாலே 5000 கிட்ட போயிடும். 20ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? ஸோ
ஏன்னா ஒரு 10,000 கிட்ட வந்துடும், வெறும் 100 தான் எனக்கு வரணும். ஸோ அப்போ அதை வச்சே இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் 4 வந்து செக் பண்ணலாமா? ஸோ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ 551 டிவைடட் பை 19 ப்ளஸ் 16 இன்ட்டு 12 மைனஸ் 121 ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு 100 வருதான்னு பார்க்க போகிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வரும்? ஒரு 19 19 2 19 38 வரும். திருப்பி 9 தடவை போகும், அப்படி தானே? ஸோ அப்போ 29 ப்ளஸ்ஸு 16 இன்ட்டு 12, இந்த பக்கம் எனக்கு 100 ஆன்சர் வரணும். 6 2 12 8 1 9 192. இதை ஆட் பண்ணால் 192 மைனஸ் 121. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 192 29 1 9 3 12க்கு 2, ஸோ மீதி 1 221 வருது. ஸோ 221 மைனஸ் 121 மைனஸ் பண்ணால் என்ன வருது? இந்த 100 அப்படியே ஆன்சராக வருதா? 1ல் 1 போனால் 0, 2ல் 2 போனால் 0, 2ல் 1 போனால் 1, அப்போ 100. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஸோ ஸ்டார் சைன் இந்த இடத்துல எந்த ஆப்ஷன் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வரணும்? 440 ப்ளஸ் 11 441 வரும். அடுத்து என்ன வருது? ப்ளஸுக்கு எடுத்து மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் 85, இந்த ப்ராக்கெட்டையும் போட்டுக்கோங்க. மைனஸ் 85 ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 34 ப்ளஸ் 3ன்னு வரும். ஓகே, நமக்கு இது ரெண்டு பக்கமும் டேலி ஆகணும். ஸோ 34 3 எத்தனை? 37. நல்லா கவனிங்க, 37 வருது. 57 டிவைட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 1 பாயிண்ட் சம்திங் தான் வரும். ரெண்டு பக்கமும் நான் டேலி பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 440, இங்கே என்ன இருக்குது? 440 ப்ளஸ் 11 451 இருக்குது. ஓகே, 451 85 வந்து மைனஸ் பண்ணணும். 451 85 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ பெரிய நம்பர் வரும்? நல்லா யோசிங்களேன். இங்கே வெறும் 57 தான் இருக்குது. 57 37 டிவைட் பண்ணேன்னா 1 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வருது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 1 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வருது. இந்த இடத்துல இதை ஆட் பண்ணி இதிலிருந்து மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பர் வரும்னு யோசிங்க. அப்போ ஈக்குவேட் பண்ண முடியுமா? முடியாது. ஆப்ஷன் ஏ எலிமினேட்டட். அடுத்து ஆப்ஷன் பி கிராஸ் பண்ணணும். ஸோ 440 இன்ட்டு 11. ஓகே, ரைட்டு, ஈக்குவல் டு அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து 440 இன்ட்டு 11 போட்டாச்சு, ஈக்குவல் டு போட்டாச்சு. அடுத்து 85 மைனஸ் 57, அடுத்து டிவைடட் பை 34 ப்ளஸ் 3. ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 440 11ஆல் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ போகும்? ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணாலே 4400 கிட்ட வந்துடும். ஸோ இதை ஆப்ரேட் பண்ணால் 4400 கிட்ட வருமா? அவ்வளோ போகுமா? போகாது. வெறும் 85, அந்த 85லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ 57 37 டிவைட் பண்ணால் ஒரு 1 வரும். கிட்டத்தட்ட இந்த வலது பக்கத்தில் என்ன வரும்? 84 தான் வரும். இந்த இடது பக்கத்தில் 4400. ஸோ 4400 கிட்ட வருது. அப்போ அது ரெண்டும் ஈக்குவேட் ஆகுமா? ஆகாது. அப்போ ஆப்ஷன் பியையும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஆப்ஷன் சி செக் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் சி செக் பண்ணும்போது என்ன வரும்? ப்ளஸ்ஸு கிராஸு ஈக்குவல் டு. ஸோ 440 ப்ளஸ்ஸு 11, அடுத்து என்ன பண்ணணும்? இன்ட்டு 85, அடுத்து ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 37. அதே தான் வருது. 34 இன்ட்டு 3 37னே போட்டுடலாமா? ஸோ இங்கேயும் அதே கதை தான். 440 ப்ளஸ் 11 அப்படிங்கும்போது 441. ஸோ இதுவும் என்னவாகும்? இங்கே பாருங்களேன், இங்கே பார்க்கும்போது 1 பாயிண்ட் சம்திங் தான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரும். இது ஆப்ரேட் பண்ணால் 1 பாயிண்ட் சம்திங் வருமா? வராது. ஆப்ஷன் சியும் எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதா? ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரணும். இதை பார்த்தாலே தெரியுது 1 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வரும். இதை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக 1 விட ரொம்ப பெரிய நம்பர் வரும் இடது பக்கத்தில். அப்போ ஆப்ஷன் சியும் தப்புன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் டி செக் பண்ணலாமா? ஸோ 440 டிவைடட் பை 11 டிவைடட் பை 11 போட்டுடலாம். அடுத்து வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணணும்? டிவைடட் பைக்கு அப்புறம் மைனஸ் 85, ரைட்டு, ஈக்குவல் டு ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் 85, அடுத்து ஈக்குவல் டு போட்டேன். அடுத்து 57 மைனஸ் 34 இன்ட்டு 3ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணணும்? ஒரு 11 11 4 11 44. ஸோ 40 மைனஸ் 85 ஈக்குவல் டு 57 மைனஸ் 34 இன்ட்டு 3 4 3 12. ஸோ 9 1 10 102 வருமா? மைனஸ் 102. ஸோ 40 இங்கே 85 இருக்குது. ஸோ 40ல் 85ல் 40 கழிச்சா என்ன வரும்? 45 வரும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பரில் உள்ள அடையாளத்தை போடணும். மைனஸ் 45. 102ல் 57 போனால் 12ல் 7 போனால் 5, 9ல் 5 போனால் எத்தனை? 4.
அதே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பரில் உள்ள அடையாளத்தை போடணும். ஸோ என்ன வருது 45 வந்துருதா? அப்போது நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். எக்ஸாமில் உட்காந்து இதை கேல்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை ஸ்மார்ட்டாக ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு எந்த ஆன்சர் கரெக்டாக வரும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. இது 2க்கான ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைடட் பை இருக்க இடத்துல கிராஸும் கிராஸ் இருக்க இடத்துல டிவைடட் பையும் போடணும் ஃபர்ஸ்ட் இதில். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா இந்த 1ஐயும் 3ஐயும் என்ன பண்ணணும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகே ஓகே என்ன பண்ணணும்னா 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு இதுதான், இதில் வந்து டிவைடட் பை இருக்க இடத்துல கிராஸும் கிராஸ் இருக்க இடத்துல டிவைடட் பை போடணும். அடுத்து 1 இருக்க இடத்துல 3, 3 இருக்க இடத்துல 1 போடணும். ஸோ அப்போ 6 + 4 - 9 கிராஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும் டிவைடட் பை போடணும். டிவைடட் பை 3 டிவைடட் பை இருக்க இடத்துல கிராஸ் போடணும் இன்ட்டு 1. ஸோ அப்போ என்ன வரும் கரெக்டா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும் கிராஸ் இருக்க இடத்துல டிவைடட் பை. அடுத்த கண்டிஷனை பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ணியாச்சான்னு பாருங்க. டிவைடட் பை இருக்க இடத்துல கிராஸு, டிவைடட் பை இருக்க இடத்துல கிராஸை தூக்கி போட்டேன். கிராஸ் இருக்க இடத்துல டிவைடட் பை. ஓகேவா? ஸோ புரியுதா? டிவைடட் பை இருக்க இடத்துல கிராஸை தூக்கி போட்டாச்சு, கிராஸ் இருக்க இடத்துல டிவைடட் பை போட்டாச்சு. ரெண்டாவது என்ன பண்ணணும் 1 இருக்க இடத்துல 3, 3 இருக்க இடத்துல 1ஐயும் தூக்கி போடணும். இதே இதில் மாற்றுங்க. உடனே மாற்றினா கன்ஃபியூஸ் ஆகும் தான் ரெண்டாவது ஸ்டெப்பில் சொல்கிறேன். 6 + 4 - 9 டிவைடட் பை 1. 1ஐயும் 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. 1 கிராஸ் 3ன்னு வரும். புரியுதா? ஃபஸ்ட்டு இந்த சிம்பிளை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. பிகினருக்கு 2 ஸ்டெப்பாக சொன்னாதான் புரியும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாமில் போய் ஒரே ஸ்டெப்லனாலுமே 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த சிம்பிளை இன்டர்சேஞ்ச் பண்ணேன். ரெண்டாவது ஸ்டெப்பில் நான் நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணேன். இப்போ ஆப்ரேட் பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு போர்டு மாஸ் ரூல் படி டிவிஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போமா? ஸோ இப்போ 6 + 4 10 மைனஸ் டிவைட் பண்ணால் 9 × 3 27. ஸோ 10 - 27 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 4 10 - 27 -17 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு -17 வரும். அப்போ ஆப்ஷன் ஏல மட்டும்தான் -17 இருக்குது, மற்ற ஆப்ஷனில் -17 இல்லை. அப்போ இதை வச்சே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இருக்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டாம். எக்ஸாமில் ஸ்மார்ட்டாக ஒரு ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டே ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ரெண்டாவது இதையும் நான் பண்ணுறேன் பாருங்களேன். கிராஸ் பெருக்கல் இருக்க இடத்துல வகுத்தல் போடணும். 4 / 3 -1 + 8 வகுத்தல் இருக்க இடத்துல கிராஸ் பண்ணணும் இன்ட்டு 2. ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் 1ஐயும் 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணால் 4 / 1 -3 + 8 × 2 இருக்கும். ஓகே, ஸோ 4 / 1 என்ன வரும்? 4 - 3 + 16 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன வரும்? 16 4 20, 20ல் 3 போனால் 17. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? இதில் வந்து எக்ஸாமில் இந்த ஒரு ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி சூஸ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் 2ஐயும் 8ஐயும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 2ஐயும் 8ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், அதான சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பை இன்டர்சேஞ்சிங் த கிவன் 2 நம்பர்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2ஐயும் 8ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் எதில் கரெக்டாக வரும்? ஸோ இதில் உள்ள 2ஐயும் 8ஐயும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 60 வருமா? செக் பண்ணுங்கள். இங்கே 8 போடணும், இங்கே 2 போடணும். ஸோ இதெல்லாம் தனியாக எழுதி காட்டுறேன். 7 × 8 + 6 / 3 -2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 60 வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் கரெக்டு. ஸோ என்ன வரும்? 8 7 56. ஸோ இங்கே போர்டு மாஸ் அப்ளை பண்ணும் போது 1 3 3 2 3 6. ஸோ 2 - 2 0 ஆயிடும். புரியுதா? புரியுதா? இதை போர்டு மாஸ் அப்ளை பண்ணும்போது 2 ஆகும். 2 - 2 0 ஆயிரும். 56 தான் ஆன்சர் வருது. ஆனால் இங்கே 60 இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி பாருங்கள். 8 இருக்க இடத்துல 2 தூக்கி போடணும். ஸோ 2 கிராஸ் 4 + 6 - 8 டிவைடட் பை 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு 6 வரணும். வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்டு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 4 × 2 8 + 6 - 8 டிவைடட் பை 1 எத்தனை? 8 = 6 வருதா? இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 = 6ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் பி வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகே, மீதி இருக்க ஆப்ஷனை செக் பண்ணவே வேண்டாம். 1ஐயும் 8ஐயும் திருப்பி இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் தப்பாக தான் வரும். ஏன்னா நமக்கு தான் ஆப்ஷன் பிலேயே ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள். ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல எந்த ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது டேலி ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 42 × 26. ஓகே, அடுத்து இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். -12 + 2. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து ப்ளஸுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். இந்த இடத்துல கிராஸ். ஓகே, இது ஃபுல்லாக ஒரு இதாக முடிச்சுக்கணும். அடுத்து கிராஸு. அடுத்து என்ன பண்ணணும்? 4 × 5.
4 இன்ட்டு 5. ஸோ இதை ஃபுல்லாக க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு அப்படி தானே. ஸோ க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், இன்ட்டு போட்டாச்சு, டிவைடட் பை 5. அடுத்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்டெப்பில், சாரி பெருக்கல், ஒரு பெருக்கல் தானே இருக்குது, நான் 2 பெருக்கல் போட்டிருக்கேன். இந்த இடத்துல கவனிச்சிங்களா, இந்த இடத்துல சிம்பிள் தப்பாக போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ பெருக்கலுக்கு அடுத்து என்னது, வகுத்தல். ஸோ வகுத்தல், அதுக்கப்புறம் தான் ஒரு பெருக்கல் 5, அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 10ன்னு வரணும். இதையெல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணால், நல்லா பாருங்களேன், இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 10 வருமா, 10 வருமானு பாருங்களேன். இந்த பிராக்கெட் ஃபுல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும், 5ஆல் கடைசி மல்டிப்ளை பண்ணணும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த பிராக்கெட் ஃபுல்லாக நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 2 வரணும். 2 வந்தால் தான் அது 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 10 வரும். பார்த்தாலே தெரியுது 2 வர வாய்ப்பே கிடையாது, அப்படி தானே. 42 × 26 ரொம்ப பெரிய நம்பர் வரும். 12 + 2 14. இந்த இவ்வளோ பெரிய நம்பர்லேருந்து 14 கழிச்சா கொஞ்சம் தான் கம்மியாகும், அப்படி தானே. அதான் 5ஆல் கடைசி ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணும்போது 10 வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ நான் ஆப்ஷன் ஏயை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன் பி வாங்க, ஆப்ஷன் பி கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் பியில் கால்குலேட் பண்ணும்போது என்ன வரும், அந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட்டை போட்டாச்சு, அதுக்கடுத்து ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அடுத்து அந்த ப்ராக்கெட்டையும் போட்டுருங்க. 42 - 26, அடுத்து ஆம்பரசன் இருக்க இடத்துல ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு, அடுத்து 12 × 2. ஓகே, ஸோ ஆம்பரசன் இருக்க இடத்துல ப்ளஸ் போட்டேன், இந்த ஆம்பரசன் இருக்க இடத்துல கிராஸ் போட்டேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த ஆம்பரசன் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணணும், 1 2 3 சிம்பிள் போட்டாச்சு, டிவைடட் பை போடணும். ஸோ டிவைடட் பை, அடுத்து என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டு 4 × 5, இந்த ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ஃபைனலாக இதை நான் முடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ஆம்பரசன் 5, இந்த இதை ஃபுல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். × 5 போடும்போது எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரணும், 10 வரணும். வருமானு பாருங்க. 42ல் 26 போச்சு அப்படின்னா 12ல் 6 போனால் 6, 3ல் 2 போனால் 1, 16. ஓகே, இந்த ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ப்ராக்கெட்டு 12 2 24. ஓகே, ஸோ ப்ளஸ் 24. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் நான் என்ன பண்ணணும், இதை 16ன்னு மாற்றிட்டேன், இதை 24ன்னு மாற்றிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இந்த இந்த கேர்லி ஃப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதை நான் இதால் டிவைட் பண்ணணும், அதை நான் 20ஆல் டிவைட் பண்ணணும். புரியுதா, இந்த கேர்லி ஃப்ரைஸை தான் நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டை தான் முடிக்கணும். போர்டு மாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை நம்ம முடிச்சு விட்டே வரணும். இந்த ப்ராக்கெட்டை நான் முடிச்சிட்டேன், இந்த ப்ராக்கெட்டையும் நான் முடிச்சிட்டேன் 4. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டு, இது வெளியே உள்ள பெரிய க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு, கேர்லி ஃப்ரைஸுக்குள்ளே இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேர்லி ஃப்ரைஸை நான் எதால் டிவைட் பண்ணணும், 4 × 5 20ஆல் டிவைட் பண்ணணும். வர்ற ஆன்சரை நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் எனக்கு 10 வரணும். வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் கரெக்டு. ஸோ 16 24 எத்தனை, 30, 30 10 40. ஸோ 40, இந்த இதை ஃபுல்லாக நான் 40ன்னு கொண்டு வந்துட்டேன், டிவைடட் பை 20ன்னு இருக்குது. ஸோ வெளியில் ஒரு 5 இருக்குது, ஈக்குவல் டு 10 வருதான்னு பாருங்கள். ஸோ 40 டிவைடட் பை 20 போட்டால் உங்களுக்கு என்ன வரும், 2. ஸோ 2 × 5 என்ன வரும், 10 வரும். அப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் எனக்கு ஈக்குவலாக வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் நான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். புரியுதா, போர்டு மாஸ் ரூல் படி ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு முடிக்கணும். இந்த ப்ராக்கெட் முடித்தேன், இந்த ப்ராக்கெட் முடித்தேன், அதுக்கப்புறம் இந்த கேர்லி ஃப்ரைஸ் ஃபுல்லாக முடிச்சு விட்டுட்டு இதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக என்ன வந்துச்சு, ஆன்சர் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 வந்துருச்சு. ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து டேலி ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கிராஸையும் டிவைடையும் இது பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 28 டிவைடட் பை 8, அடுத்து ப்ளஸ் 15 கிராஸ் 8, அடுத்து -34. ஓகே, ஸோ -34 ஈக்குவல் டு 338. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இது ரெண்டையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஸ்டெப்பில் 28ஐயும் 8ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப்பில், ஏன்னா நான் ரெண்டையும் சேர்த்து இன்டர்சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் ஃபஸ்ட்டு சிம்பிளை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், அப்புறமா நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணால் 28ஐயும் 8ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ 8 டிவைடட் பை 28. ஸோ 8 டிவைடட் பை 28. ஸோ அடுத்த இதில் உங்களுக்கு என்ன வரும், ஸோ ஒரு நிமிஷம், இங்கே 4 தானே இருக்குது, நான் 8ன்னு போட்டு வச்சுருக்கேன். புரியுதா, கொஷினில் 4 தானே இருக்குது, 22 டிவைட். ஓகே, கொஷினை நான் தப்பாக எழுதிட்டேன் பாருங்க, இங்கே 4 இருக்குது, நான் 8ன்னு போட்டிருக்கேன். அப்போ 4. ஸோ 28ஐ 8ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ 8 இங்கே இருக்குது, அதான் எத்தனை, என்னடா 2 8 இருக்குன்னு நான் யோசித்தேன். இங்கே 4 தான் போடணும், நான் 8ன்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அப்போ 28ஐ 8ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ 8 டிவைடட் பை 4 ப்ளஸ் 15 × 28 -34 ஈக்குவல் டு 338 வருதான்னு பாருங்கள். ஸோ 8 டிவைடட் பை 4 எத்தனை, 2.
ப்ளஸ் 15 இன்ட்டு 28. ஸோ 28ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8 5 40, 10 18, 18 4 22, 420. ஸோ 420 மைனஸ் 34 ஈக்குவல் டு 338 வருதான்னு பாருங்க. ஸோ இப்போ என்ன வரும், 422 மைனஸ் 34, 12ல் 4 போனால் 8, 11ல் 8 3 போனால் 8. ஸோ 388 வந்துருச்சு. அப்போ இந்த பக்கம் 388 வந்துருச்சு, இந்த பக்கமும் 388 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். மற்ற ஆப்ஷன்லையும் நான் டெக்னிக் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, இன்டர்சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத அந்த சிம்பிள் வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய நம்பர் வருதா அப்படிங்கிறத பார்த்தே நாம் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, கிளியராக புரியுதா? இந்த இடத்துல நான் பண்ண சின்ன மிஸ்டேக் என்னன்னா, நான் 4க்கு பதிலாக 8ன்னு போட்டேன், இங்கே 4 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது என்ன 2 8 இருக்குங்கிறத கன்ஃபியூஸ் ஆனேன். ஸோ எக்ஸாமில் கொஸ்டினை பார்த்து எழுதும்போதும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். போர்டு மாஸ் ரூல் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக இந்த செக்ஷனில் ஸ்கோர் பண்ணிடலாம். போர்டு மாஸ் ரூல் தெரிஞ்சால் மேக்ஸில் 4 மார்க்கு 4 கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் கேட்பாங்க. ரீசனிங்லையும் ஒரு 3 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. கிட்டத்தட்ட 7 கொஸ்டின். இவ்வளோ ஈஸியான ஷிஃப்டாக இருந்தால் இந்த டாப்பிக்லேருந்து 7 கொஸ்டின், கஷ்டமான ஷிஃப்டாக இருந்தால் இந்த கொஸ்டின்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக இதெல்லாம் ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக். இது ஒரு 4 நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம்? கியூப்ஸ் அண்ட் டைஸ்னு ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த டாபிக், இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் எக்ஸாமில். இதுக்கு அடுத்து நாம் மாடரேட் லெவலில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே மிக்சடாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டாபிக் வைஸ் டிஸ்கஸ் பண்ணுறோமா, அடுத்து வந்து நம்ம மிக்சடாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1499. ஓகேவா? ஸோ ₹1 எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டைம் நீங்கள் பே பண்ணால் போதும், உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதில் இருக்க கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. 1500 ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ், அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் இருக்கும், டெய்லி லைவ் கிளாஸஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸு, கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் படித்தாலே போதும். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் உங்களால் காம்படிட்டிவ் எக்ஸாம், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் சரி, ரயில்வேயாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எல்லாமே கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன் போயிட்டு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இது ரியாலிட்டி தான். நம்ம பேச்சுலர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் கிளாஸை நான் தப்பாகவும் சொல்லலை, ஸோ சிலபஸ் முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் மட்டும் அவங்க இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஸோ அவ்வளோ கூட்டத்தில் என்னால் படிக்க முடியலை. ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே ஆன்லைன் கிளாஸில் ரொம்ப நல்லா படிக்கிறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து 24/7 வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்தாச்சு. ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் பே பண்ணக்கூடிய இந்த 1499 எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. நான் திருப்பியும் சொல்லிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே பக்கத்தில் வந்துருச்சு. ஓகேவா? அதே மாதிரி ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆப்லேயே டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸு வெறும் 299 தான், லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே மாதிரி ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மேக்ஸில் மட்டும் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸுக்கான கிளாஸஸும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் திருப்பியும் சொல்லிட்டேன், ரெக்கார்டட் கிளாஸஸ் 1500 ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் பார்த்தாலே உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஆனால் அது போகையும் பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ், லைவ் டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 to 10 இருக்கும். ஸோ ரயில்வே தான் உங்களோட கோலாக இருக்குது. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம யூடியூப்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது, ஆல் இன் ஒன் கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரியும். ஒரு 3 மாதம் உட்காந்து நம்ம கோர்ஸை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்கன்னா ஒரு 4 மாதம் ஆகும். ஒரு 4 மாதம் உட்காந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் உங்களால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, ஆர்பிஎஃப், கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஏ எல்லா எக்ஸாமே உங்களால் கிளியர் பண்ண முடியும். டெஸ்ட் பேட்சும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது.
ஓகே, இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 9043337935. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைனா 7806854288. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இல்லை நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச், இல்லை நீங்கள் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச், இல்லை ரயில்வே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிளாஸஸ் எல்லாமே 100% உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். இதை மட்டும் படித்தாலே போதும். ஆனால் லாஸ்ட் டைமில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கிறத முடிக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னும் நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் டெலகிராம் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பை வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டோரில் போயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.